இந்த வீடியோவில் ஜூம் அப்ளிகேஷனை வச்சு எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது இதை வந்து எப்படி லேப்டாப்பில் வந்து செய்கிறதுன்றதை வந்து டெமோ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஜூம் அப்ளிகேஷனை வந்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்பை தான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் வந்து இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேஃபாக இல்லையான்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து வரலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறப்பே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போட்டுக்கிறணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போய் வேறு யாராவது கம்ப்யூட்டரில் வந்து லாகின் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. இன்னொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் போகிற மாதிரி வந்து இருக்கும். உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து வரும். ஸோ அந்த நம்பரை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா லாகின் வந்து பண்ண முடியும் ஏதாவது புது கம்ப்யூட்டரில். ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். யாருனாலையும் வந்து லாகின் பண்ண முடியாது. உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து மொபைலுக்கு வர பாஸ்வேர்டு கட்டாயம் வந்து தெரியாது. அந்த பாஸ்வேர்டு வந்து மாறிக்கே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி போடுறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக ஏதாவது மாற்ற விரும்புனீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து விட்ருங்க. எல்லாமே வந்து ஓகே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து கேமரா வந்து இருக்கும். அந்த கேமரா மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களுடைய விஷுவலை வந்து காட்டுவீங்க. ஸோ இப்போ உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கூட ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து போடுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய மொபைல் கேமரா தான் வந்து லேப்டாப்போட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெர்ச்சுவல் பேக்ரவுண்டில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னால் உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து மாற்றலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் பின்னாடி வந்து ஃப்ளாட்டான பேக்ரவுண்டு இருக்கிற இடத்த பார்த்து உட்காரணும். உட்காந்துட்டு இந்த பிக்சர் எதைவாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து அப்படியே வந்து மாறிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டு வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் இமேஜ்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயோ இருக்கிற இமேஜை வந்து பேக்ரவுண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இந்த கலரை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மாற்றிரு பிக்சராக வந்து மாற்றிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இப்போ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கம்ப்யூட்டர் அப்சர்வ் பண்ணி அந்த க்ரீனை வந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா பேக்ரவுண்டை வந்து மாற்றிடும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் இந்த ஜூம் ஆப்பில். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேக்ரவுண்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹோம்னு போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அடுத்து பக்கத்தில் பாருங்கள் சேட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். யாராவது கான்டாக்ட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா இது இந்த வாட்ஸ்அப் மாதிரி வந்து சேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மீட்டிங்ஸ். நீங்கள் இது வரைக்கும் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிற மீட்டிங் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து காட்டும். நீங்கள் வந்து அதை வந்து எடிட் பண்ணணும்னாலும் சரி
அந்த லிங்கை காப்பி பண்ணி அனுப்பணும்னாலும் சரி, இந்த இதில் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ண மீட்டிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி எடிட் பண்ணி வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு. இது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண எல்லா மீட்டிங்கும் வந்து இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் யார் நம்பரை வச்சு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆடுன்ற மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி கிரியேட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது. டெலகிராம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு சேனலே வந்து க்ரியேட் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஆப்ஷன் ஜூம் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஐக்கானை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஷெட்யூல் பண்ணாமல் உடனே ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுடைய வீடியோ வந்து தெரியணுமா வேணாமான்றதை வந்து இந்த பாக்ஸில் டிக்கை வந்து பண்ணிக்கலாம். வேணாம்னா இந்த டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடியை தான் யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து உங்களுடைய ஜூம் ஐடி நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணலாம். இல்லைன்னா இன்விடேஷன் மாதிரி காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நான் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வந்து உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃபியூச்சர் வந்து எதுக்காகண்டா சடனாக வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, உடனே அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இது வந்து ஜாயின். இப்போ வேறு யாராவது மீட்டிங் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த மீட்டிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மீட்டிங்கான ஐடியை வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து கனெக்ட் ஆகிருக்கணுமா வேணாமான்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோ வந்து ஆன் ஆகிருக்கணுமா ஆஃப் ஆகிருக்கணுமான்றதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஐடியை வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாயின்ன்ற பட்டன் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்து நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற மாதிரி உங்கள் மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ ஷெட்யூல் பண்ணுறது வந்து எப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மீட்டிங் ரிலேட்டடாக கூட வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு கூட வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மீட்டிங் வந்து என்றைக்கு வந்து நடக்கணுன்றதை வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணலாம். டேட்டு எல்லாத்தையும் வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டைம் எத்தனை மணிக்கு வந்து நான் வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிஎம்ன்றதையும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து மினிட்ஸையும் வந்து மாற்றிக்கலாம், ஹவர்ஸையும் வந்து தனியாகவே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அந்த மீட்டிங் வந்து எவ்வளோ டியூரேஷன் வந்து இருக்க போகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால 45 மினிட்ஸ் தான் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 45 நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் லேருந்து சர்வர்லேருந்தே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். ஸோ உங்கள் மீட்டிங்கில் வந்து 3 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் தான் வந்து கொடுப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பணம் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து 40 மினிட்ஸே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து டைம் ஜோன். நீங்கள் வந்து எந்த டைம் ஜோனை சேர்ந்தவங்கன்றத வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்தியான்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஐடி. அது வந்து உங்களுடைய பர்சனல் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்கே கூட வச்சுருங்க. என்ன காரணம்னா இந்த பாஸ்வேர்டு வந்து மாறிக்கே வந்து இருக்கும். மீட்டிங்கான பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஒவ்வொரு மீட்டிங் வந்து பாஸ்வேர்டு வந்து மாறிக்கே வந்து இருக்கும். நீங்கள் வந்து பர்சனல் ஐடி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கிடலாம். மேக்ஸிமம் வந்து இதிலே வந்து கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து மாறிக்கே வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்கள் வீடியோ வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமான்றதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்ற பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய ஆடியோ வந்து இருக்கணுமா வீடியோ வந்து இருக்கணுமா வேணாமான்றதை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ போட்டோன்னே வந்து ஆன் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் ரூம் வந்து க்ரியேட் பண்ணணுமா, அதாவது உங்கள் மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து உங்கள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து உங்களுக்குன்னு வெயிட்டிங் ரூம்னு இருக்கும். நீங்கள் போய் அவங்கள வந்து ஜாயின் கொடுத்தா தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க வந்து இந்த வெயிட்டிங் ரூமில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஜாயின் பிஃபோர் ஹோஸ்ட். இப்போ நீங்கள் தான் வந்து ஹோஸ்ட், ஒரு மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கே முன்னாடி அவங்க வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிடணுமா நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். என்ன காரணம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு முன்னாடியே கூட வந்து வெயிட் பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வர்ற பார்ட்டிசிபெண்ட் ஸ்டூடெண்ட்டோடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணுமா வேணாமான்றதை வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதை வந்து மியூட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகணுமா, உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகணுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஷெட்யூல் பண்ண இந்த மீட்டிங் வந்து உங்களுடைய கூகுள் கேலண்டரில் சேவ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது கேலண்டரில் சேவ் பண்ணணுமான்ற மாதிரி வந்து கேட்கும். இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கிற அந்த அவுட்லுக்குன்றதில் வந்து சேவ் ஆகணுமான்ற மாதிரி வந்து கேட்குது. நீங்கள் வந்து இதில் வந்து கேலண்டரில் எதை வச்சு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ண போகிறோம். மேலே எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து கொடுத்துருக்குமான்ற மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு ஷெட்யூல் கொடுத்துறீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ஷெட்யூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இப்போ நான் வந்து என்னோடய மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மீட்டிங் வந்து 27 மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்ன்ற மாதிரி அதே வந்து காட்டுது. ஸோ டைமிங் வந்து அதே வந்து காட்டிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா மீட்டிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து யாராச்சும் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்விடேஷனை வந்து காப்பி பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஜிமெயில் மூலமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போய் இந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து மீட்டிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த மீட்டிங்கை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன்டா நீங்கள் வந்து இதை வச்சு டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம மீட்டிங் உள்ளே போகிறப்போ இதனுடைய ஃபீச்சரை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பண்ண மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்றதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது வந்து கனெக்டிங்ன்ற மாதிரி வந்து காட்டும். ஸோ இது வந்து இப்போ வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணும். உங்களுடைய மைக்கு எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆடியோ ஷேர் ஸ்க்ரீன் இன்வைட்
ஸோ மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இப்போ வந்து ஆனில் வந்து இருக்குது. நான் பேச பேச பார்த்தீங்கன்னா இதாகுது. ஸோ இதை நீங்கள் வந்து மியூட் பண்ணணும்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து மியூட் ஆயிரும். திருப்பி வந்து அன்மியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதவே வந்து என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள், அன்மியூட் வந்து ஆயிரும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து கேமரா. ஸோ நீங்கள் வந்து கேமராவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேமராவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமராவை வந்து கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கேமரா விஷுவல் வந்து கட் ஆயிரும். திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி அந்த கேமரா ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ள ரூமுக்கு யாராவது வர்றாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை இப்போ வந்து டிக்கு வந்து இருக்குது. இப்போ இது நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த வர்ற போகிற பார்ட்டிசிபெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா மியூட் பண்ணுறது அன்மியூட் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டிங்கன்னா அவங்களே வந்து இது பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து வந்து ரீநேம் தெம் செல்ஃப். அவங்களுடைய பேரை வந்து அவங்க வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிக் மார்க் எடுத்து விட்டுறலாம், அவங்க மாற்றிக்கலாம். அடுத்து வந்து சேட்டை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் ரூம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுக்கணும்னாலும் எடுத்து விட்டுறலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வைட் பண்ணலாம் பார்ட்டிசிபெண்ட்ஸு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க காட்டுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேட். இன்றைக்கி ஏதாவது மெசேஜ் வந்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம். இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் வந்து அனுப்பலாம். இதை வந்து இப்படி டைப் பண்ணிவிட்டு என்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து இப்படி மேலே போய் நின்றோம். வரவங்களும் வந்து இந்த இதிலே வந்து டைப் பண்ணி அவங்களுடைய மெசேஜை வந்து அனுப்பிக்கே வந்து இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிபிடி, உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணுறோமோ அது வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒயிட் போர்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன செய்கிறீங்களோ அது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா உங்கள் ஸ்க்ரீனை சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாக்ஸ் வந்து மாறிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன செய்கிறீங்களோ அப்படியே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஷேர் ஸ்க்ரீனை வந்து நிப்பாட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகி நின்றோம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கனால வந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிருக்கீங்கன்றதை வந்து பார்க்க முடியாது. ஸ்க்ரீனில் என்னென்ன செய்கிறீங்கன்றதை வந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ரெஸ்யூம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அந்த பார்டர் எல்லாத்தையும் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மாறிடும். ஸோ இப்போ அந்த பிபிடி பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்யூம்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஸ்க்ரீனை வந்து காட்டுறதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன்டா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காட்டுற எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நான் இதை வந்து ஸ்க்ரால் பண்ணேன்டா, அவங்களும் வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னென்ன இருக்குன்றதை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும். இதில் இன்னொரு ஃபியூச்சர் கூட வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனெக்டோட்னு ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கான் வந்து இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது ரிமார்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பென் வந்து தேவைப்படுது, இப்போ இது பெருசாக இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து இதில் வந்து எதாச்சும் நோட் பண்ணி காட்டணும்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நான் நோட் பண்ணி காட்டணும்னு வச்சிங்கன்னா இந்த பென்னை வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். இது வந்து உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை எதுவும் வந்து பாதிக்காது. என்ன காரணம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தான் வந்து எழுதுறீங்க. ஸோ அதனால் இது வந்து பாதிக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ரிமூவ் ஆயிரும். கிளியர் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அந்த இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து டச் ஸ்க்ரீன் வந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜூமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் அது இதுன்னு நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கூட வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஷேர் ஸ்க்ரீனில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆப்ஷன்டா, ஒயிட் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து என்ன செய்யுங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு ஒயிட் போர்டு மாதிரி வந்து செயல்படும். நம்ம வந்து பிளாக் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டாக வந்து மாறிடும். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன செய்வார்னா அவங்க ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா பிளாக் போர்டில் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதலாம். இங்கே வந்து எழுதலாம். எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து எழுதிக்கிடலாம். எழுதி நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்கன்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லி காட்டிக்கிடலாம். ஸோ அதே மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் கூட என்ன செய்யலாம்னா இந்த ஒயிட் போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து இந்த இதில் வந்து எழுதலாம். இல்லை எனக்கு வந்து இது எழுதுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டைப் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்களோ அது மாதிரி வந்து கூட காட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதே இதை வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி அந்த இந்த இதில் யூஸ் பண்ண அதே ஆப்ஷன் தான். கிளியர் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். இல்லை நான் இங்கே வந்து இந்த போர்டில் யூஸ் பண்ண விஷயம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், ஆனால் நான் இன்னொரு போர்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு போர்டு கூட வந்து ஓப்பன் ஆயிரும். ரெண்டாவது போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும்.
இப்போ நீங்கள் வந்து போர்டில் என்ன நடத்துனீங்கன்னு காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போர்டில் என்ன இருந்துச்சோ அது வந்து அழியாமல் அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ 2வது போர்டில் என்ன இருக்குன்னு காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்து காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் போர்டு டெக்னிக் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கலர் மாற்றணும்னாலும் கூட மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த போர்டில் வந்து நடத்திக்கலாம். நீங்கள் இங்கே என்னென்ன செய்கிறீங்களோ இந்த ஒயிட் போர்டில் என்னென்ன செய்கிறீங்களோ அது வந்து அப்படியே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒயிட் போர்டை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் வந்துக்கலாம். மேலே பாருங்கள் ஸ்டாப் ஷேர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்து வந்துடும். திருப்பி வந்து நீங்கள் வந்து அதுக்கு போகணும்னா இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒயிட் போர்டுன்னு இருக்கும். ஒயிட் போர்டை திருப்பி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஒயிட் போர்டில் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அது வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை நீங்களே வந்து அழிக்கிற வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த செஷன் ஓவர் ஆகிற வரைக்கும் கூட அது வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளியர் ஆல்ன்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திருப்பி அதை வந்து எங்கே வந்து நிற்கும்னா இதே மாதிரி இடத்துல வந்து நிற்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஸ்க்ரீனில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணிக்கிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வர்ற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய அப்போனண்ட் அவங்களும் வந்து அவங்க ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை வந்து அவங்க வந்து காட்டலாம். இப்போ நீங்கள் வந்து கிளாஸில் வந்து டெஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீ டெஸ்ட்டு வந்து என்ன எழுதியிருக்க அதை வந்து காட்டு, உன்னுடைய ஸ்க்ரீனை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுன்ற மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து காட்ட சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கிற அப்போனண்ட் வந்து அவங்க ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எனேபிளாகவே வந்து வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மீட்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகி உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அது வந்து வீடியோவாகவும் சேவ் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் பேடாகவும் வந்து சேவ் ஆகும். அதில் வந்து நீங்கள் இந்த சேட் பாக்ஸில் என்னென்ன சேட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு சேட் பண்ணீங்கன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ரியாக்ஷன் வந்து வருது. ஒன்று வந்து அப்ளாஸ் பண்ணுற மாதிரி கை தட்டுற மாதிரி, ஒன்று வந்து தம்ஸ் அப் நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து காட்டுறது. நீங்கள் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. என்டர் ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது வந்து அப்படியே உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து மாறிடும். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்படி வந்து மாறிடும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் பாருங்கள் எஸ்கேப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய செஷனை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பித்தோடனே யாராவது உங்கள் மீட்டிங்குள்ளே என்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து இன்னொரு அக்கௌண்ட் மூலமாக வந்து இந்த மீட்டிங்கை வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணி உள்ளே வரேன். ஸோ நான் வந்து இன்ன வரைக்கும் பெர்மிஷன் வந்து கொடுக்கல. இப்போ நான் வந்து இந்த அட்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தேன்டா அந்த நபர் வந்து உள்ளே வந்துடுவார். நீங்கள் வந்து அவர் யார் என்னன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட்டிங் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி யார் என்னன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா அட்மிட்
என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து பெர்மிட் பண்ணலாம். உள்ள மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணட்டும்ன்ற மாதிரி பெர்மிட் பண்ணலாம். இல்லை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ரிமூவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா அட்மிட்ன்ற மாதிரி வந்து கொடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜாயினிங்ன்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ அவங்களுடைய கேமரா, அவங்களுடைய மைக் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து டிஸ்பிளே வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த நபருடைய இது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ அவர் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணாருன்னா அவருடைய வீடியோவும் கேட்கும், ஆடியோ வந்து ஆன் பண்ணாருன்னா ஆடியோவும் வந்து கேட்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோடைய வியூ இப்போ நிறையா பார்ட்டிசிபெண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இதை வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ அவங்கள மட்டும் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள மட்டும் பார்க்கலாம். இப்போ நிறையா பேர் இருந்தாங்கன்னா கேலரி வியூ தான் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி வியூவுக்கு வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்போனன்ட் இருந்தாங்கன்னா 10 பாக்ஸாக வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஜூம் அப்ளிகேஷனில் வந்து கிளாஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதே விஷயந்தான் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பண்ண போகிறீங்க. வேறு எந்த சேஞ்சஸும் வந்து இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.